தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து ஒரு ரிங், ஒரு டைமண்ட் ரிங் வாரிசுத்துவத்தின் அடிப்படையில் தனக்கு வந்தது. தன் தாத்தாவினிடத்திலிருந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்தது, தன்னுடைய அப்பாவினிடத்திலிருந்து தனக்கு என்று வாரிசுத்துவத்தின் அடையாளமாக ஒரு டைமண்ட் ரிங் அவரிடத்தில் இருந்தது. எதை வேண்டுமானாலும் இழந்து போகலாம், ஆனால் வாரிசுத்துவத்துக்கு, வாரிசுக்கு அல்லது வம்சத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற இந்த ரிங்கு மாத்திரம் தன்னை விட்டு போகக்கூடாது என்று தீர்மானம் எடுத்திருந்த போதும் தனக்கிருந்த பண பிரச்சனையினாலே அங்கே சில வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு போய் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா? பத்திரமாக இருக்கலாம், அல்லது தங்கமாக இருக்கலாம், அல்லது வெள்ளியாக இருக்கலாம். சாதாரண பேங்குகளில் கூட பொன் நகைகளுக்கு பவுனுக்கு இவ்வளவு தருவோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே போல வீட்டு பத்திரத்தை வைத்தால் அடமானத்திற்கு அதை எடுத்துக்கொண்டு பணம் தருவார்கள் அல்லவா? அப்படி அங்கே ஒரு பேங்கை போன்ற ஒன்று இருந்தது. அதுதான் இங்கிலீஷில் சாதாரணமாக பான் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பான் ஷாப் அப்படின்னா வெத்தலை கடை இல்லைங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளிலே பான் ஷாப் என்று இருக்கும். PAWN, பான் புரோக்கர்ஸ் என்று இருப்பார்கள். அதாவது எந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர்களிடத்தில் வாங்குவார்கள். அல்லது இந்த பொருளை நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இது மேலே கடன் கொடுங்க, 1 வீக்கில் நான் 10,000 ரூபாய் கொடுத்து அதுக்கு வட்டியும் சேர்த்து கொடுத்து என்னுடைய பொருளை நான் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த பொருளை ஷாப்பில் கொடுப்பாங்க. எந்த பொருள் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் என்ன 10 நாள் நான் திரும்புகிறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தா 10 நாளில் போய் திருப்பிக்கணும், இல்லைன்னா அந்த பொருள் போயிடும், அவ்வளோதான். எனவே இந்த நபர் என்ன செய்தார் என்றால், அந்த டைமண்ட் ரிங் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட அந்த கடையில் கொடுத்து, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, 10 நாளைக்குள்ள நான் வந்து அந்த டைமண்ட் ரிங்கை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ தயவு செஞ்சு ஒரு 10 days ரொட்டேஷனுக்கு பணம் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க அந்த டைமண்ட் ரிங்கை வாங்கிக்கிட்டு பணத்தையும் கொடுத்து 10 நாள் டைம் கொடுத்து, ஆனால் திட்டவட்டமாக சொன்னாங்க, 10 நாளில் நீங்கள் வந்து இந்த மோதிரத்தை திருப்பலைன்னா இந்த டைமண்ட் ரிங்கை உங்களுக்கு திருப்பி தரவே மாட்டோம். 10 days கழிச்சு வந்து 10,000 + இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த டைமண்ட் ரிங்கை நான் வாங்கிட்டு போய்க்கலாம். 10 days தாண்டிடுச்சுன்னா உனக்கு ரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கு நீ ஓகேன்னா பணம் வாங்கிக்கலாம். என்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த டைமண்ட் ரிங்கை கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கி கொண்டார். தன்னுடைய தேவையின் அடிப்படையில் அதை அவர் செய்து விட்டார். 10 நாளில் வேற எங்கேயாவது 10,000 ரூபாய் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் என்ற ஒரு நினைப்போடு அப்படி செய்தார். ஆனால் 10,000 ரூபாய் புரட்ட முடியல. அதனால் திருப்பி அந்த ஷாப்புக்கு போய், சார் இன்னொரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுத்து வேற எங்க மீட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லலான்னு நினைச்சு அந்த கடைக்கு போனாலு 10 days கழிச்சு கவனிங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஷாப்ல அதே ரிங்கை அவர் சேல்ஸுக்கு வைத்திருந்தார். எவ்வளவுக்கு தெரியுமாங்க? 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ்னு வச்சிருந்தார். ஏனென்றால் அது அவ்வளவு காஸ்ட்லியான ரிங். இப்போ இவர் 10 நாள் கழிச்சு அங்க போய், ஐயா நான் அந்த ரிங்கை மீட்க முடியாமல் போயிடுச்சு, இன்னொரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, உங்களுக்கு 10 நாள் என்ன, 100 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் வரும்போது 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து எடுத்துக்கோங்க. அதனது 10 லட்சம் ரூபான்னு சொல்றீங்க? எஸ், நீ எங்ககிட்ட கொடுத்த அந்த ரிங்கோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய்ப்பா. ஆனா நீங்க எனக்கு கொடுத்தது வெறும் 10,000 ரூபாய் தானுங்க. அதுவும் தலைவிதி. 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ரிங்க 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்ட. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப அந்த ரிங்கை மீட்கணும்னா அவர் எவ்வளவு பணம் வைக்கணும்? எவ்வளோங்க வைக்கணும்? 10 லட்சம் ரூபாய் வச்சு ஆகணும். பயங்கர காஸ்ட்லியான ரிங்குங்க. ரொம்ப சீப்பா கொடுத்துட்டாங்க. அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. நம்ம வாழ்க்கை மிகவும் விலையேற பெற்றது. ஆனால் நாம் அதை ரொம்ப ரொம்ப சீப்பா மாத்தி வச்சிட்டோம். கேவலமான அருவருப்பான அற்ப கால பாவ போகத்துக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த சரீரம் எவ்வளவு விலையேற பெற்றது, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு விலையேற பெற்றது என்றால் தயவு செஞ்சு கவனி. அதை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அல்லது மேன்மையான இந்த வாழ்க்கையை கேவலமான அருவருப்பான காரியங்களுக்காக நீ விற்று போட்டிருப்பாய் என்றால் அதை திரும்ப பெற வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்ட போது என்ன செய்ய வேண்டியிருந்தது தெரியுமா? தேவனே பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்துக்கு வரவேண்டியதாகிவிட்டது. ஏனென்றால் விலையேற பெற்ற உன் வாழ்க்கையை நீ திரும்பவும் சுதந்தரித்துக் கொள்வதற்காக. வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். கவனிங்க, உங்கள் முன்னோர்களா பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இப்பொழுது உன் வாழ்க்கை மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்ட போது வெள்ளியினாலே மீட்கப்பட முடியவில்லை, பொன்னினாலும் மீட்கப்பட முடியவில்லை. காரணம் என்னவென்றால் வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் உன் வாழ்க்கை மிகவும் விலையேற பெற்றது. இந்த விலை மதிப்புள்ள உன் வாழ்க்கையை இந்த கேவலமான அருவருப்பான அல்ப கால பாவ சிற்றின்பங்களுக்கு அடமானம் வைத்து விட்டாய். நீயும் நாமும் செய்கிற தப்புகள்
வெளியேற பெற்ற வாழ்க்கையை சாத்தானுடைய விலைமதிப்பில்லாதவைகளுக்கு அடகு வைக்கிற விதமாய் செய்து விடுகிறது. எனவே வெளியேற பெற்ற உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மீட்கப்படுவதற்கு, விடுதலை செய்யப்படுவதற்கு தேவனே இறங்கி வர வேண்டி இருந்தது. தம்முடைய ரத்தத்தையே சிந்த வேண்டி இருந்தது. தம்முடைய உயிரையே தாரை வார்க்க வேண்டிய நிலை உண்டானது. காரணம் என்னவென்றால், நீ அவ்வளவு வெளியேற பெற்றவன். இந்த விஷயத்தை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, மேன்மையான உம்முடைய சன்னதியில உடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கட்டப்பட்டிருக்கிறவர்களை மீட்கின்ற தேவன் நீரென்று இந்த விலையேற பெற்ற செய்திகள் மூலமாக அநேகர் ஐயா தங்கள் வாழ்க்கையை பரிசீலித்துக் கொண்டார்கள், பரிசோதித்துக் கொண்டார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்க என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கும் இன்னும் அநேகருக்கும் நாங்கள் முன்மாதிரியாய் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.